நீ நான் காதல் சீரியல்ல இன்னைய எபிசோட பொறுத்தளவு நம்ம அனு வந்து பார்த்தீங்கன்னா, முரளியோட ஃபோட்டோவ தன்னோட ஃபோன்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி கிட்ட காமிக்கிறதுக்காக. எங்க காமிச்சிற போறா அப்படிங்கிற இதில, இங்க சுந்தரி வேணும்னே கிச்சன்ல இருக்கிற சாம்பார எடுத்து தன்னோட காலுலயே போட்டுக்கிறாங்க. பெருசா அடிபடலனாலும் லைட்டா சூடு இருக்க தானே செய்யும். முரளிக்காக இப்படி பண்ணிக்கிட்டாங்க. உடனே ஃபோட்டோ காமிக்கிறத நிறுத்திட்டு அணுவும், அஞ்சலியும் சுந்தரிய பார்க்கறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் சுந்தரிய அழைச்சிக்கிட்டு வந்து உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சுந்தரி வந்து ஃபோன் பண்ணி முரளிகிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கவனமா இருக்கணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியையும், அணுவையும் எப்ப பார்த்தாலும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த விஷயத்துல எனக்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இங்க அபியோட வீட்ல வந்து இப்ப கல்யாணம் பேசி முடிச்சுட்டாங்க இல்லையா? கல்யாணத்த எப்படி நடத்துறது? அது மட்டும் இல்ல, சம்மந்தி வீட்ல சொல்லணுமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சம்மந்தி வீடுனா நம்ம அணுவோட வீடு தான். இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஆகாஷ் வந்து அணுவ எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம, பேசாம குடிச்ச மாதிரி ட்ராமா பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரக்க எடுத்து மேல தெளிச்சுக்கிட்டு, அப்படியே குடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு அணுகிட்ட போய் பேசுறாப்ல. ஸோ அணுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடிச்சர்றாங்க. இழுத்துக்கிட்டு போயிட்டு ஷவர்ல நின்னு தண்ணி அடிச்சு விட பார்க்குறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆகாஷ் வந்து அணுவ ஹக் பண்ண போறப்ப, மீண்டும் ஒரு அறை. ஸோ அறைய விட்டு வெளியில வந்துடுறாங்க. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்குங்களா, இங்க நம்ம ராகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்கு ஞாபகம் வருது. ஸோ நம்ம ஆகாஷ் வந்து மதுவோட இருந்தார் இல்லையா? ஸோ அதெல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஸோ அத தான் இன்னிய எபிசோடு எண்டிங்கில காமிச்சிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்கப் போகுது?